हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் மற்றும் அலுவலக பணியில் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. எனவே இறுதி வரைக்கும் பாருங்கள். மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கும் சரி, டிஸ்கிரிப்ஷன் பகுதி கீழே இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்கள் அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் கூட அந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் சிறப்புற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னன்னா, சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இந்த 2ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மிகச்சிறப்பாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தை 2 குடையவர் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக வாய்ப்பு இருக்குங்க. மேலும் 10ஆம் இடத்துல 10 குடையவர் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் காரணமாக இன்றைய தினம் நமது தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கும். உங்களுடைய பயத்தை மனசுல இருந்து நீங்கள் அகற்ற வேண்டிய நேரம் இது. எனவே பயத்தை கண்டிப்பாக விட்டொழிப்பது உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் இயக்கத்தையும் உங்களுடைய ஸ்பீடையும் கண்டிப்பாக உங்களது பயம் குறைச்சிருங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் மிக விரைவாக உங்களால் முன்னேற்றங்களை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு நண்பர்களே. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் விழிப்புணர்வோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு. கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்லா டீப்பான தூக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நண்பர்களே. நல்லா சவுண்ட் ஸ்லீப் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பண வரவுகளும் இன்றைய தினம் நிறைய கிடைக்கும் நண்பர்களே. பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகும். இன்றைய தினம் பெரிய அளவுல உங்க மனசை நீங்க பயத்தை நிரப்பிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யாதீங்க. அதை விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி சொல்றேன். இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களுக்கு மதிப்பு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமையுதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளா அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதுரியமான செயல்பாடுகள் நீங்கள் நிறைய செய்வீங்க. உங்களுடைய அந்த சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக அனைவரிடமும் நீங்கள் பாராட்டுகளை அள்ள முடியும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் ஈடேறும் என்பதால் அதற்காக முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடத்துவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் ஏதாவது உங்களை ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாகவும் அமையும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் சில விஷயங்களை ரொம்ப கண்டிப்பான பேச்சினால இன்றைய தினம் உங்களை கொஞ்சம் சிடுசிடு மூஞ்சி வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் ஜாலியாக பொழுதை போக்குவீங்க. நண்பர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பொழுதை கழிக்க உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலையும் நீங்கள் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் குறிப்பாக பெண் நண்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த விதமான தவறான எண்ணங்களோடும் நீங்கள் இன்றைய தினம் அப்ரோச் பண்ணக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் ஏதாவது இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த கான்டாக்டை நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விதம் இன்னைக்கு உங்களுடைய அப்ரோச் சிறப்பாக இருக்குங்க. அதனால இன்டர்வியூல நீங்க சிறப்பாக
பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது நீங்கள் வந்து போஸ்ட் ஏதாவது கொரியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொரியர் பண்ணணும் இன்னைக்கு பண்ணலாம். அதற்கு சிறப்பான ஒரு நாளாக இன்று தினம் அமையுதுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க, பணத்தை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஷேர் மார்க்கெட் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. மற்றபடி உங்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும், பிசினஸ் சூப்பராக இருக்குங்க, பொருளாதாரம் நல்ல வகையில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையுதுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணுங்க. எந்த விதமான ஒரு சந்தேக குணமும் நீங்கள் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி சந்தேக குணத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் இன்னைக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அல்லது உங்கள் வாழ்க்கை துணை முன்னாடி நீங்கள் மனக்குறந்த காதலர் முன்னாடி நடந்துக்க கூடாதுங்க. அந்த மாதிரி சில ரகசியங்களை உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலர் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் ரொம்ப கவனமாக உங்களது காதல் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த விதமான தவறுகளும் செய்திருந்தால் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியதும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அல்லது அமைதியாக இருந்து உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கை விரைவிலேயே உங்களுக்கு சூப்பராக மாறிவிடும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுறதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க. மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்குங்க. அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கு. கடன் பிரச்சனைகள் சங்கிலி தொடர் மாதிரி உங்களை வருத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க. கொஞ்சம் கடன்களை அடைச்சிட்டு ரொம்ப வட்டி கம்மியாக இருக்கக்கூடிய கடன்களை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நீங்கள் அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க. அதனால எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ உங்களுக்கு வர வேண்டி இருக்குது நீங்கள் கணக்கு போட்டு இந்த தினம் அது உங்களுக்கு கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்குவீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சாதுரியமாக இன்னைக்கு பேசுவீங்க. இன்றைய தினம் சாதுரியமாக நடந்துக்குவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கண்டிப்பாக மற்றவர்களுடைய பாராட்டுகளை அள்ளுவீங்க. இந்த விஷயத்தை நீ சூப்பராக செஞ்சுட்டுப்பா, இந்த அளவுக்கு நீ சூப்பராக செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. நீங்களே நினைப்பீங்க நானே எதிர்பார்க்கலைங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான சாதுரியமான செயல்பாடுகளை கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக மிகச்சிறந்த புகழை பாராட்டுகளை நீங்கள் அள்ள முடியும். ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அல்லது நடவடிக்கைகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய யோகம் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வருங்க. எந்த ஒரு விதமான சூழ்நிலையிலையும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கீழ்த்தரமா நடந்துக்கிறத நீங்க தவிர்த்து விடுறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்க கிரக அமைப்பில் காரணமாக உங்க மனசுல கொஞ்சம் சலனங்கள் வந்து போகும். எனவே அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கிறது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலக பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்குங்க. நல்ல செல்வாக்கா இன்னைக்கு இருப்பீங்க. பழைய பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்ற வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு புரியும். அதற்கான டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்க நண்பர்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். எல்லார்ட்டையும் ஆலோசித்து உங்களை பழைய பிரச்சனை ஒன்றுக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே. ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் 1 மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கலினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களது கருத்துக்கள் மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க. அது வரவேற்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள்
நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும், மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைமில் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.